ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிம்பிளான ஈஸியான நான்வெஜ் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் சிக்கன் பட்டர் மசாலா செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். க்ளீனாக மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு பிரெஸ்ட் பீஸ் வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க. அதை நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அது கொஞ்சம் சுருங்கி க்ளீனாக சின்னதாக ஆகிடும். ஸோ ஒரு பன்னீர் சைஸுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மேரினேஷனுக்கு தேவையான இருக்கிற பொருட்கள் வந்துட்டு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அரைச்சது செப்பரேட் ஆனால் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம மேரினேஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் மேரினேஷனுக்கு இது தான் தேவை. செகண்ட் ஸ்டெப் மேரினேஷன்லாம் எதுவும் கிடையாது, இது ஒன்று தான். இதை மேரினேஷன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இவ்வளோ போட்டுக்கலாம். இது நான் வந்து கொஞ்சம் மீத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு நம்ம கிரேவி பண்ணுறப்ப தேவைப்படும். அதனால் நான் ஆல்ரெடி வந்துட்டு கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம பார்த்து உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு தேவையில்லை. நீங்கள் வெளியில் வச்சு எடுத்தாவே போதும். அண்ட் இதில் எதுவுமே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்கிறதுனால அதுலேருந்து தண்ணி லைட்டாக விடும். அந்த தண்ணியே ஓகே, நம்மளுக்கு போதுமாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சைடில் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேன் எடுத்து ஓப்பன் பேன் எடுத்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 ஸ்லைஸ் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம சிக்கன் பீஸஸை மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நான் ஏன் எல்லாத்தையும் ஒரே வாட்டி போட்டேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் போட்டு எடுத்துக்கோங்க. நான் அட் எ டைம் போட்டுட்டேன். பிகாஸ் இது வந்துட்டு ஆல்ரெடி சின்னதாக இருக்குது, சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எல்லாம் ஒரே டைமாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் 2 சிட்டிங்காக போட்டாலும் ஓகே. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம இது மசாலா பண்ணுறதுக்கான தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெறும் மிளகாய்த்தூள், சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் நான். சால்டட் பட்டர் இது. உங்களுக்கு பட்டர் வந்துட்டு நான் ஆல்ரெடி சிக்கனில் யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணுறப்ப. ஸோ எனக்கு ரொம்ப பட்டரி டேஸ்ட் வேண்டாம், எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலே கூட பண்ணலாம். ஆனால் இது ரெக்கமெண்டட், அப்போ தான் டேஸ்ட் அது எக்ஸாக்டாக அதே மாதிரி வரும்ன்றதுனால நான் இதுக்கும் பட்டர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க வீட்டில் இருக்க பொருட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா தயிர். நீங்கள் தயிர், கட்டியான தயிரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் முந்திரி பருப்பு, இது மஸ்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் அந்த திக்கு க்ரீமான ஒரு கன்சிஸ்டன்சி தரும். அதனால் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அப்புறம் 5 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிக் சைஸ் ஆனியன் பாருங்கள், இதுவே நான் என்னோடய கை அளவுக்கு இருக்குது. ஒரு பிக் சைஸ் ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஆனியன். இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி அரைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரே ஒரு சின்ன பாயில் வர மாதிரி வெயிட் பண்ணால் உங்களுடைய ரெசிபி சிக்கன் பட்டர் மசாலா ரெடிங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு சப்பாத்திக்கு, பூரிக்கு, இல்லைன்னா ரோட்டி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதை மேரினேட் மாதிரி பண்ணி எப்படி கிரேவி பண்ணிடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டிஷ் ப்ரௌன், டார்க் ப்ரௌனிஷ் ரெட் வர மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இன்னும் நல்லா அந்த ஸ்மோக்டு ஃப்ளேவர் கொடுக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி டீப் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் அப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு கிரேவி பண்ணிடலாம். கிரேவி பண்ணிவிட்டு இது அதில் போட்டுடணும். ஸோ கிரேவி எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் இல்லைன்னா உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச பேன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பேன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவி அது வந்துட்டு க்ரீமாக நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வரும்ன்றதுனால நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமே எடுத்திருக்கேன். இது ஹீட் ஆனதும் நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு விடலாம். நம்ம அதுக்குள்ளே தேவையான பொருட்களை நான் அப்பயே காமிச்சேன், இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, இது வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், முந்திரி பருப்பு, கேஷ்நட்ஸ் இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்துட்டு ரஃப்லி சாப்டாக பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வதக்கிட்டு இதை அரைச்சிட போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்லைஸ் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த திக்கான சைஸில் இருக்கணும். இல்லை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பட்டர் சேர்க்கறது வேண்டாம் அப்படின்னா இது மட்டும், இந்த ஸ்லைஸ் மட்டும் போட்டுக்கோங்க போதும். இது நல்லா மெல்ட் ஆகி வரணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பட்டர் பிடிக்கலன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் இந்த இவ்வளோ
பெருசு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் தேவை, டேஸ்ட்டுக்காக பட்டர் தேவை. இவ்வளோண்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், போதும். இதை ஆட் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆனியன் நல்லா வதங்குறப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு ஆனியன் வேகத்துக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேன்னா, அதான் ஆனியன் கூட நல்லா மிங்கல் ஆகி அது நல்லா ஃப்ரை ஆகும். அந்த பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போகும். அதனால் இது வந்துட்டு ஆனியனில் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ண வேண்டாம், பிகாஸ் சால்டட் பட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் சால்ட் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் கூட நான் ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதனால் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேக விடலாம். கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes இது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அரைக்கிறச்ச ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வரும். அதனால் ஸோ நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதில் நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் சேர்க்க போகிறேன். கரம் மசாலா தேவையான அளவு, வெறும் மிளகாய்த்தூள், இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் எதுக்குன்னா அந்த ஒரு பஞ்ச் கொடுக்கும். டொமேட்டோவில் இருக்க புளிப்பு அண்ட் தென் நம்ம ஆட் பண்ணியிருக்க சில்லி பவுடரில் இருக்க காரம், அது ரெண்டுமே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் வந்துட்டு ஒரு ஆக்டிவேட்டர் மாதிரி. ஸோ இதெல்லாமே அதை ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு இன்னும் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்குன்றதுனால நான் கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணதுனால தித்திப்பாக இருக்கும்ட்டுலாம் கிடையாது, நீங்கள் தைரியமாக போடலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரை பண்ண அதே கடாயை ஹீட் பண்ணி ஒரு 2 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
சைட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா அரைச்சது அது அப்படியே தீஞ்சு போக ஆரம்பிக்கும், அதனால். ஸோ இது மெல்ட் ஆகட்டும். நம்ம இதுலேயே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்ற போகிறோம். ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு மிக்சியில் கொஞ்சம் இருந்த அந்த கிரேவியை கூட நான் வந்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிருக்கேன். இது வந்து திக்காக தான் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ அது கொஞ்சம் மட்டும் உஷாராக பார்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஒரு பாயில் வந்த உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் அப்பயே காமிச்சு எடுத்து வச்சுருந்த கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்ப ஆட் பண்ணது, மேரினேஷன் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ ஆட் பண்ணதோடு சரி. ஸோ நீங்கள் தேவையாக இருந்தால் லாஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நான் இவ்வளோ போடுறேன். லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 pinch ஆஃப் சால்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு ரெசிப்பியில் இன்னொரு வாட்டி நான் இன்னொரு புது வீடியோ, ஈஸியான ரெசிபி இதே மாதிரி நான் சந்திக்கிறவங்கள. இப்போ இதை நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சிம்பிளான மெத்தட் வச்சு தான், வெறும் பட்டர் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும்தான் நீங்கள் வெளியிலேருந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இல்லை எங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு, இந்த பட்டரும் க்ரீமும் போட்டதுனால இந்த டேஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ஒரு ரிச் டேஸ்ட் கொடுத்துருக்குன்னு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.